அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குளிரூட்டி வழங்கிய MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் மற்றும் பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் அறக்கட்டளை. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் என்கிற பிராணி கிளீனிங் அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் அறக்கட்டளையின் சார்பில் சிகிச்சைக்காக வரும் கர்ப்பிணி பெண்கள் சோர்வு அடையாமல் இருக்க 1,32,000 மதிப்புள்ள 3 குளிரூட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொருத்தப்பட்டது. சுகாதார நிலையத்தில் பொருத்தப்பட்ட குளிரூட்டியை பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் மற்றும் MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் என்கிற பிராணி கிளீனிங் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இயக்கி வைத்தனர். பின்னர் இது குறித்து மருத்துவர் மகேந்திரா கூறுகையில், ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு நாளைக்கு 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வருகின்றனர். அவர்கள் சோர்வுடன் வருவதை கண்ட MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் மற்றும் பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் குளிரூட்டியை வழங்கியுள்ளனர். மேலும் தேவையான உதவி செய்வதாக தெரிவித்த அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர் லியோ ஆகாஷ்ராஜ் பேசுகையில், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிகப்படியான கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சைக்காக வருவதும் அவர்கள் புழுக்கத்தால் சோர்வு அடைவதை எங்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் அறிந்து MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் என்கிற பிராணி கிளீனிங் அமைப்பை சேர்ந்தவர்கள் உதவியுடன் குளிரூட்டியை வழங்கியதாக தெரிவித்தார். பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் மற்றும் MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் என்கிற பிராணி கிளீனிங் அமைப்பின் சார்பில் நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவித்த முக்கடலை வழங்கப்பட்டது. குளிரூட்டியை இயக்கும் இந்த நிகழ்வில் பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் மற்றும் MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் என்கிற பிராணி கிளீனிங் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், மருத்துவமனை ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லியோ. பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பில் வந்து இருக்கோம். நான் அதோட ஃபவுண்டர், இவங்க கோ-ஃபவுண்டர். இங்கே நாங்கள் பல்லாவரத்தில் நாங்கள் இருக்கும்போது சார் வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணோம். அப்போ பார்க்கும்போது இந்த பில்டிங், இந்த அர்பன் ஹெல்த் சென்டர் ரொம்ப புதுசான ஒரு பில்டிங். என்னென்ன நீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பிரெக்னென்ட் மதர் டெய்லி வெளில வரும்போதெல்லாம் வேர்த்து வெளில வருவாங்க. ஸோ அதை பார்த்த உடனே டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு ஏசி போட நல்லா இருக்கும்னு சொன்னார். நம்ம ட்ரஸ்ட் அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் இல்லை, ஸோ நம்ம கிட்ட அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் வந்து சவிதா மேம்னு ஒரு மேம் இருக்காங்க, அவங்க மூலியமா MCKS அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை அணுகணும். ஒரு ப்ரொபோசல் கேட்டிருந்தாங்க. இங்கே நடக்கிற விஷயத்த அப்படியே எடுத்து சொன்னோம். நம்ம இது நம்ம ஒன்று செஞ்சால் நல்லா இருக்கும் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. ஒரு 1.25 லட்சம் மதிப்புள்ள ஏசியா நம்ம இந்த இடத்துக்கு இன்னைக்கு டொனேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு காரணமாக இருக்கிற MCKS ட்ரஸ்ட், அதோடைய உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே, இவங்க வந்து நாக்லதா மேம், அதுக்கப்புறம் அச்சா இருக்காரு, இவர் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர் ராம்குமார் சார். ஸோ டாக்டருடைய சப்போர்ட்டோட நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா 3 ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னும் வரும் காலங்கத்தில் எதெல்லாம் பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இப்போ எங்களுடைய அமைப்பு முழுக்க கர்ப்பிணி பெண்களுடைய எல்லா எல்லா தேவைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக மட்டுமே இருக்கிறதுனால, கர்ப்பிணி பெண்களுக்கு எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நகர்ப்புறத்திலையும் சரி, ரூரல்லையும் சரி. ஸோ ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணதாலுமே ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் வந்து சத்மா. நான் வந்து பிராணி கிளீனிங் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து MCKS பிராணி கிளீனிங் ட்ரஸ்ட்ல இருந்து இங்கே பல்லாவரம் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு ஏசி ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். 3 ஏசி ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். பிராணி கிளீனிங் வந்து ஒரு மருந்து இல்லை, ஒரு தொட்டும் கிடையாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி. இதை வந்து யாரும் கற்றுக்கிட்டு யாரும் பண்ணலாம். நாங்கள் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து இங்கே மகளிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாரும் ஒரு இது இல்லாமல், ஏரோட இது இல்லாமல், அதனால சரி அவங்களுக்கு வந்து இது கொடுக்கலாம், ஒரு ஏசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ரஸ்ட் கிட்ட பேசி, இங்கேயும் டாக்டர்ஸ் கிட்ட பேசி, ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஏசிக்கும் 3 ஏசி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எங்கள் ட்ரஸ்ட்ல இருந்து. என் பேர் வந்து சத்மா. நான் வந்து பிராணி ஹீலராக இருக்கேன். இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை நம்மளுக்கு ட்ரஸ்ட்டு, நம்ம MCKS ட்ரஸ்ட்டுன்னு நம்மளுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம ஜமீன் பல்லாவரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், நம்ம இங்கே பல்லாவரத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு MCKS ட்ரஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு டெய்லி நம்ம ஓபி ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்துட்டு மோர் தென் 200 பேஷண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்காங்க டெய்லி. அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்காக வந்து வாரத்தில் வந்துட்டு 2 நாள், டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, வாரத்தில் 2 நாள் மோர் தென் 100 பேஷண்ட்ஸ் கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் வந்துட்டு செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க.
இங்கே எல்லாமே இப்போ பழைய ஹாஸ்பிட்டல் அந்த மோர் தென் 70 இயர்ஸ் மேலே இருந்த ஹாஸ்பிட்டல் இப்போ புது ஹாஸ்பிட்டலாக நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால புது ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் வந்து டெய்லி நம்ம ட்ரஸ்ட்டை வந்து பார்த்துருக்கும்போது இங்கே நிறைய கூட்டம் வருது, நல்லா இதுவாக இருக்குது. ப்ளஸ் இங்கே தாய்மார்கள் ஏஎன்சி கேஸுமா கர்ப்பிணி தாய்மார்கள் நிறைய பேர் வாரத்துக்கு மோர் தென் 200 கேஸ் 100 கேசஸ் மேலே வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க பார்த்துருக்காங்க. எங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு வந்து உங்களுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் நிறைய பண்ணணும்னு பண்ணுறோம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் டெய்லி ஓபியே மோர் தென் 200 கேசஸ் வருது. ப்ளஸ் கர்ப்பிணி தாய்மார்கள் வாரத்தில் 100 கேசஸ் வரதுனால அவங்க வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எம்சிகேஎஸ் ட்ரஸ்ட் வந்து ஏதோ பண்ணணுன்ட்டு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து நம்ம சிஹெச்ஓ சார் அண்ட் டிஹெச்ஓ சார் அவங்களோட இதில் கேட்டதுக்கு சரி நீங்கள் என்ஜிஓஸ்க்கு என்ன இது பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிக்கிங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன தாய்மார்களுக்கு மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கிங்க என்ஜிஓஸு நம்ம ட்ரஸ்ட் மூலயமா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ரொம்ப வெயில் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு காற்றோட்டம் கொஞ்சம் ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் அவதிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால ஏசி எல்லாம் 3 ஏசி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நன்றி மேடம், நன்றி தேங்க்யூ ஸோ மச். அந்த 3 ஏசி அண்டு இதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய அந்த உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப இந்த வெயிலில் வந்து நிறைய டீஹைட்ரேஷன் ஆகிட்டுருக்கனால ரொம்ப ரொம்ப காற்று வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுனால ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணிட்டு அவங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பேசிக் வந்துட்டு உங்களுக்கு முதல்ல நாங்கள் ஏசி ஸ்பான்சர் பண்ணுறோம். எல்லா ரூமுக்குமே முதல்ல 3 ரூமுக்கு ஏசி ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா மக்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் ரொம்ப இதுவாக இருந்தது சார் சஃபகேஷனாக இருந்து இப்போ ரொம்ப நல்ல அருமையாக ஏசி இதெல்லாம் கொடுத்த உடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இன்னும் நிறைய நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்த உடனே இன்னும் நிறைய இன்வெர்ட்டர் நிறைய என்னென்ன தேவையோ பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரியலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு எம்சிகேஎஸ் ட்ரஸ்ட் சார். அண்ட் இன்னும் நிறைய எங்களுக்கு எங்கள் சார் சொல்லியிருக்காங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இன்னும் மக்களுக்காக எது தேவைப்படுதோ அவங்க ட்ரஸ்ட் மூலிமா கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் திருப்பி தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். டாக்டர் CH மகேந்திரா, ஜமீன் பல்லாவரம் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர் பல்லாவரம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.